ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சாம்சங் விசஸ் கூகுள் பிக்சல். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா போன வாரம் சாம்சங் விசஸ் ஆப்பிள் அவங்களோட பஞ்சாயத்துக்களை பார்த்தோம். ஸோ இப்போ சாம்சங் விசஸ் பிக்சல் டிவைசஸ். ஏன்னா இதுக்குமே வாங்கும் போது ஒரு 50,000 பட்ஜெட்னு வச்சுக்கோங்களேன். பிக்சல் 7 எடுக்கலாமா இல்லை சாம்சங் கேலக்ஸியில் எஸ் சீரிஸ் அந்த பேஸ் மாடல் எடுக்கலாமான்னு கூட போகிறோம். ஒரு 70-80 வரும்போது இங்கிட்டு பிக்சல் ப்ரோ சீரிஸ் எடுக்கலாமா, இங்கிட்டு அல்ட்ரா சீரிஸ் அதுக்கு இல்லை ப்ளஸ் சீரிஸ் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து வரும். இப்போ வந்து ப்ரோ எக்ஸல்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணுறான், 9 ப்ரோ எக்ஸல்னு சொல்லிட்டு. இங்கிட்டு வந்து கரெக்டாக அந்த அல்ட்ரா சீரிஸோடு பார்த்திங்கன்னா பக்கத்தில் ட்ராவில் வந்து நிற்கும். ஸோ இப்படி அவங்களுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா ஒரு பிக்கு காம்படிஷன் இருக்குது. மக்களுக்குமே பார்த்திங்கன்னா பை பண்ணும்போது ஆப்பிளா சாம்சங்கா பிக்சலா அப்படின்ற வரும். எனக்கு வேணாம்ப்பா ஆப்பிள் வேணாம், ஆண்ட்ராய்டில் எது பெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது முன்னாடி ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து OnePlus கன்சிடரேஷனில் இருந்தாங்க. இப்போ அவங்க அதில் செக்மெண்ட்டே கிடையாது. இப்போதைக்கு கூகுள் பிக்சல் ஆர் சாம்சங் இந்த ரெண்டில் தான் ஆண்ட்ராய்டில் நீங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் பக்காவாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ப்ரீமியமாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 பிராண்டு தான் இப்போதைக்கு இருக்குது. ஹானர் நம்ம இந்தியாவில் வெத்து வேட்டாக தான் தெரிகிறாப்புல. OnePlus இருந்தால் அவன் தறிகட்டு போயிட்டான். மற்றபடி இந்த ஓப்போ, விவோ, அதுக்கப்புறம் அந்த ஷோமியோட அல்ட்ரா சீரிஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 4-5 பேர் பார்த்திங்கன்னா இந்த பிராண்டை சூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு பர்சனலாக பிடிச்சதுனால. மற்றபடி எல்லார் மைண்ட் செட்டுக்கு வர்றது கூகுள் பிக்சல் ஆர் வந்து சாம்சங் கேலக்ஸி எஸ் சீரிஸ். இப்போ கூகுள் கிட்ட வந்து நான் எதை ப்ளஸ்ஸாக பார்க்குறேன் அப்படின்னா, அவனும் ஆப்பிளோட ஃபார்முலா யூஸ் பண்ணுறான். என்ன அப்படின்னா இந்த வளன்னு மாதத்துக்கு ஒரு டிவைஸு, அதே மாதிரி எல்லா செக்மெண்ட்லேயும் ஒரு டிவைஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுறது கிடையாது. அவன்கிட்ட இருக்கிறது பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் ப்ராசர் வைஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். டிஸ்பிளே சைஸையும் பேட்டரி சைஸையும் கேமராவோட சென்சார்ஸையும் குறைச்சி ஒரு பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுவோம். அதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஏ சீரிஸ். அதுக்கப்புறம் நார்மல் நம்பர் சீரிஸ், இப்போ பிக்சல் 9, பிக்சல் 8, பிக்சல் 7 அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கும். டிஸ்பிளேவோட சிறப்பம்சங்களும் நிறையா இருக்குது. அதாவது ரெஃப்ரெஷ் ரேட்டாக இருக்கட்டும், குவாடச்சில் ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், பேட்டரி சைஸு, கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சிறப்பம்சம். ப்ரோ சீரிஸ் வழக்கம் போல் ஃப்ளாக்ஷிப் லெவல் கிரேடு தான். இப்போ எக்ஸல் சீரிஸ் இந்த வருஷம் புதுசாக இல்லை, இதுக்கு முன்னாடி 2 வருஷமாக 3 வருஷமாக விட்டதை திருப்பி பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறாங்க எக்ஸல் சீரிஸை. அதுக்கப்புறம் ஃபோல்டபுள் சீரிஸும் அவங்க வச்சுருக்காங்க. இங்கிட்டு சாம்சங் வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப காலமாக பரிச்சயமான ஒரு பிராண்டு. கீபேட் ஃபோன் 2000 இருந்து ஆரம்பித்து 2 லட்ச ரூபா வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட டிவைசஸ்ன்றது இருக்குது. ஆனால் மக்கள் மத்தியில் கன்ஃபியூஷனும் பயங்கரமாக இருக்கும். ஒரு 25,000 எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க கடைக்கு போகும்போது சாம்சங்கில் எது வாங்கலான்னு பார்த்தா ஏ சீரிஸ் காட்டுவான், எஃப் சீரிஸ் காட்டுவான், எம் சீரிஸ் காட்டுவான். எம் சீரிஸ் வாங்கலான்னு போகும்போது இல்லை எஃப் சீரிஸ் வாங்க, இதை விட இதில் கேமரா மெகா பிக்சல் கூட, இதை விட இதில் பேட்ரி கூட, இதில் ஐபி ரேட்டிங் இருக்குது அப்படின்மா. எஃப் சீரிஸ் வாங்கணும்னு நினச்சி போகிறவங்களுக்கு வந்து ஏ சீரிஸை காமிச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஷிப் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், பக்காவாக ஏஐ ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதில் நீங்கள் மலையில் என்ன தண்ணிக்குள்ளேயே விட்டு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். குழப்பமாகும். ஒரு பட்ஜெட்டை செட் பண்ணிவிட்டு கடைக்குள்ளே போகிறவங்களுக்கு இல்லை கூட ஒரு 2000 போட்ட இதான் வாங்கலாமே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் இங்கே ஆப்பிளாக இருக்கட்டும், கூகுள் பிக்சலாக இருக்கட்டும், அந்த கன்ஃபியூஷனே கிடையாது. ஏன்டா அவன்கிட்ட இருக்கிறது 4 மாடல். வருஷத்துக்கு ஒரு ஃபோன் சீரிஸ் லான்ச் பண்ணேன், அதில் 4 மாடல் இருக்கும். இது பட்ஜெட்டு, அவ்வளோதான். பெர்ஃபார்மன்ஸில் குறையே இருக்காது. உனக்கு வேணும்னா கன்வீனியன்ட்டு கேமராலையும் டிஸ்பிளேலையும் காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்கிட்டு போ, அதுதான் செக்மெண்ட். சாம்சங்கோட யூத்தியை நான் தப்பு சொல்லலை, அதுக்கான ஃபேன் பேஸும் இருக்காங்க, ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கேமரா யூஐலாம் அட்டகாசமாக இருக்கும். இப்போ அடுத்ததுக்கு வருவோம். இப்போ கூகுள் பிக்சல் டிவைஸ் வாங்குறதா சாம்சங்கில் அந்த ப்ரீமியம் செக்மெண்ட். ஏன்னா கூகுள்கிட்ட பேஸ் வேரியன்ட் கிடையாது, அதனால் நான் அதை கம்பேர் பண்ணல. கூகுளோட அதாவது பிக்சல் சீரிஸ் வாங்குறதா சாம்சங்கோட எஸ் சீரிஸ் வாங்குறதா அப்படின்றத பார்ப்போம். இப்போ கூகுள் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவங்களோட லோகோ, பிராண்ட் வேல்யூ. அதையும் கூகுள் அப்படின்னாலே ஓகே கூகுளோட ஃபோனா அப்போ செம்மையாக தான்ப்பா இருக்கும், பெரிய வித்தக்காரன் தான் நீ, அந்த மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். கூகுள்ன்றது ஒரு பெரிய கம்பெனி, நல்ல ஒரு நிறுவனம். சாம்சங்கில் எஸ் சீரிஸ் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நிலாவை ஜூம் பண்ணி எடுக்கலாம், இல்லை 100x வரைக்கும் ஜூம் இருக்குன்னு மக்கள் எல்லாருக்குமே தெரியுது. சாம்சங்கில் எஸ் சீரிஸ் வச்சுருக்கே, அப்பா காசுக்காரன்டா நீ,
எவ்வளோ செலவாச்சு, 70,000 1 லட்சமா அப்படின்ற லெவலுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரீமியம் செக்மெண்ட்டை சூப்பராக ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணி நல்ல ஸ்பெக்கு கொடுத்து டிசைன்லேருந்து கேமராலேருந்து அந்த பென்சில் வரைக்கும் எல்லாமே பக்காவாக பண்ணி அவங்களும் எஸ் சீரிஸ் அப்படின்றத ஒரு நிலை நிறுத்தி நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இப்போ ரெண்டுக்கும் உள்ள அந்த மேஜர் டிஃப்ரென்ஸ் அதை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ கூகுள்னு எடுத்துட்டிங்கன்னா அதை யூஸ் பண்ணுற யூஐ பக்கா ஸ்டாக்கு. கூகுளோட ஆண்ட்ராய்டை தான் பார்த்திங்கன்னா எல்லா பிராண்டும் வாங்கி அவங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்களோட கஸ்டமைஸ்டு யூஏயை பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. சாம்சங்கோட ஒன் யூஏ, ஒன் ப்ளஸோட ஆக்சிஜன் ஓஎஸ், ஓப்போட கலர் ஓஎஸ்ஸு, ஷோமியோட பார்த்திங்கன்னா அந்த ஹைப்பர் ஓஎஸ்ஸு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிராண்டும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் ஆட் ஆன் பண்ணி கொஞ்சம் யூனிக்னஸ் காட்டணும்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் பேஸ் கூகுள் தான். கூகுளோட ஆண்ட்ராய்டு தான் எல்லா டிவைசஸ்லேயும் யூஸ் பண்ணுறோம், ஆப்பிளை தவிர்த்து. ஓகேவா? ஸோ அதனால் அது வந்து ஒரு சிறப்பம்சம். கூகுளே அவங்களோட ஃபோனுக்கு ஒரு ஓஎஸ் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு சூப்பராக யூசர் ஃப்ரெண்ட்லியாக கஸ்டமைஸ் பண்ணி பக்காவாக கொடுப்பாங்கன்றதை பார்த்துக்கோங்க. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூகுள் தான். அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுக்குற நிறைய பிராண்ட் மோட்டரோலா கொடுக்குறாங்க, அது சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் மட்டும் மாற்றி கொடுக்குறாங்க. என் ஷோமிலே ஏ சீரிஸ் ஒன்று வந்துச்சு, A1 A2லாம், அதிலலாம் பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ கூகுளோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பக்காவாக இருக்கும். லேட்டஸ்ட் அப்டேட் எது வந்தாலும் உங்களோட டிவைஸுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, இப்போல்லாம் 7 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட்டே தரான். இப்போ ஆண்ட்ராய்டு 14 வாங்குறீங்க அப்படின்னா 15, 16, 17, 18, 19, 20 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டுன்றது கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் வைஸ் நீங்கள் கெத்தாக ஃபீல் பண்ணலாம். ஆனால் என்ன பஞ்சாயத்து வரும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் அது தனியாக அடுத்து இப்போதைக்கு யூஸர். அதே மாதிரி சாம்சங் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவனும் சும்மா கிடையாது. ஒன்னியூஐ இருக்குது. ஒன்னியூவில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸு, சும்மா வள கொலன்னு இல்லாமல் சிம்பிளாக நீட்டாக நம்மளால் ஈஸியாக இந்த எல்லா கான்ஃபரன்ஸும் யூஸ் பண்ணுற அளவுக்கு பக்காவாக பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பான். ஒன்னியூஐ என்னோடய ஃபேவரட். இப்போ கூகுளோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பிடிக்குமா, ஒன்னியூஐ பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என் மனசு வந்து லைட்டாக ஒன்னியூஐ பக்கம் தான் போகும். அதுக்கு இது பிடிக்கலன்னு சொல்ல மாதிரி இதுவும் எனக்கு பிடிக்கும். பட் இதில் உள்ள எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸை எனக்கு யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் முக்கியமாக இந்த கேமராவில் இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நான் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸில் நான் எந்த ஒரு பிராண்ட்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. சாம்சங்கில் தான் பெஸ்ட்டு. ஒரே நேரத்தில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எடுக்க முடியும். ஒரு வீடியோ வந்து ஆன் பண்ணி எடுக்கிறீங்கன்னா பேக் கேமரா எடுத்துகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஃப்ரண்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ், ஃபில்டர் ஆப்ஷன்ஸாக இருக்கணும், அந்த பொக்கா எஃபெக்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா சாம்சங்கில் நம்ம நினச்ச மாதிரி பண்ணலாம். கேமராவில் அவ்வளோ ஆப்ஷன்ஸ்ன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா யூஐக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு சாம்சங். அதே மாதிரி எக்கோ சிஸ்டம் அப்படின்றப்ப இப்போதைக்கு மார்க்கெட்டில் ஆப்பிளுக்கு அடுத்து சாம்சங் தான் இருக்கான். கூகுள் பிக்சலும் அவன் ட்ரை பண்ணுறான். அவனோட ஏர்பாட்ஸு, வாட்ச்சு எல்லாத்தோடையும் கூகுள் டிவி எல்லாமே நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் இப்போதைக்கு ஆப்பிளுக்கு அடுத்து சாம்சங் தான் இருக்காப்புல. இவங்க இன்னும் கொஞ்சம் நாள் பிடிச்சிருவானுங்க. கொஞ்சம் ப்ரைஸிங்லாம் கம்ஃபர்டபுளாக அவங்களோட ப்ராடக்ட்லாம் வரும்போது, மக்கள் எல்லோரும் யூஸ் பண்ணும்போது அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாரோட வீடுகள்லேயும் போகும். அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட எக்கோ சிஸ்டத்துக்கு மக்கள் அடாப்ட் ஆகிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் பார்த்திங்கன்னா புதுசாக ஃபீச்சர்ஸ்ன்றது நிறையா கொண்டு வந்துடுவாங்க. எல்லாமே பக்காவாக இருக்கும். அடுத்தபடியாக மெயினான விஷயம் கேமரான்னு பார்க்கும்போது ஃபோட்டோகிராஃபியில் S24 அல்ட்ரா இருக்குல்ல, அதே மாதிரி இங்கிட்ட வந்து பிக்சல் 9 ப்ரோ இன்னும் லான்ச் ஆகலை. லான்ச் ஆக முன்னாடி 8 சீரிஸ் இருக்குல்ல, அதில் உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, நார்மலாக அந்த 1xல் ஃபோட்டோ எடுக்கிறீங்களே, ரெண்டையும் எடுத்ததுக்கப்புறம் பக்கத்தில் கம்பேர் பண்ணும்போது சாம்சங்கில் கொஞ்சம் தெளிவாகவும் பிரைட்டாகவும் டைனாமிக் ரேஞ்செலாம் பெட்டராகவும் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பிக்சலில் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக நம்ம கண்ணில் பார்க்குற இதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது என்ன சொல்கிறது, இப்போ நான் இருக்கேன், நான் இப்போ வந்து குளிச்சுட்டு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் குளிக்காமல் வந்து வீடியோ எடுத்தாலும் குளித்த மாதிரி காட்டுறது வந்து சாம்சங். கொஞ்சம் பிரைட்டராக பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து வீடியோ வந்து ஃபோட்டோஸை வந்து அழகாக காட்டும். ஆனால் பிக்சல் இவன் குளிக்காமல் வந்து வீடியோ எடுக்கிற நீ இப்படியே உனைய காட்டுறேன்ட்டு லைட்டாக மட்டும் கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் நேச்சுரலாக காட்டும். இது வந்து கேமராவில் உள்ள டிஃப்ரென்ஸ். அது மட்டும் இல்லாமல் கூகுள் பிக்சல் டிவைசஸில் நைட் சைட் ஃபோட்டோகிராஃபி அல்டிமேட்டாக இருக்கும். 100% என்ன 200% சொல்கிறேன். நீங்கள் வேறு எந்த பிராண்டோட கம்பேர் பண்ணி பாருங்கள், கூகுளோட நைட் சைட் தான் பெஸ்ட்டு. எங்கிட்ட சாம்சங்கில் நைட் சைட் இருக்காது. அப்புறம் ஷட்டர் ஸ்பீடை வந்து நம்ம குறைச்சி வச்சு எடுக்கலாம்ல அப்படின்னா, நீங்கள் என்ன தான் குறைச்சி வச்சு எடுங்க, கூகுள் பிக்சல் தான் நைட் சைட்டில் ஃபோட்டோ.
நீங்கள் ஒரு கருங்கும்முன்னு இருக்குது, எந்த ஒரு வெளிச்சமும் கிடையாது, லைட்டாக எங்கேயோ ஒரு தூரத்தில் ஒரு போஸ்ட் லைட்டில் வெளிச்சம் அந்த மரத்தோட இதிலெல்லாம் படுதுன்னு வச்சுக்கோங்க. போய் ஒரு எடுக்கிறீங்க, ஷட்டர் ஸ்பீட் வந்து ஒரு 3 to 5 செகண்ட் கிட்டே எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதை இமேஜை டக்குன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், இருட்டாக தான் இருக்கும். ஆனால் மேலே ஒரு ப்ராசஸிங் ஒரு 3 செகண்ட் லோட் ஆகிட்டு அவுட்டு காட்டுவான் பாருங்கள், என்னடா அது நைட்டாக இல்லை சாயங்காலமாடா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். உண்மையிலே கூகுளோட நைட் சைட் பெஸ்ட்டு. நீங்கள் எங்கே வேணால் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், பக்காவாக இருக்கும். நீங்கள் இதை சாம்சங்கில் இந்த அவுட்டை கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா ப்ரோ மோடுக்கு போயிட்டு ஷட்டர் ஸ்பீடு வந்து ஒரு 13 to 14 செகண்ட், 14 செகண்டு, 10 செகண்டுக்கு மேலே வச்சு ட்ரைபாடில் வச்சு ஆடாமல் கொள்ளாமல் வச்சு எடுத்தால் தான் அந்த அவுட்டை கொஞ்ச நாச்சு மேட்ச் பண்ண முடியும். ஆனால் கூகுள் பிக்சல் டிவைஸில் சும்மா கையிலே வச்சு ஒரு 4 to 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நைட் சைட்டோட அவுட்டு தரமாக வரும். பட் நார்மல் ஃபோட்டோ இருக்க மாதிரி இருக்குன்னா நார்மல் ஷட்டர்லேயே வைக்கலாம், இல்லாட்டி ஷட்டர் ஸ்பீட் அந்த மேலேயே நைட் சைட் அந்த லாங் எக்ஸ்போசரை ஆஃப் பண்ணிவிட்டு வச்சு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி டைனாமிக் ரேஞ்சை வந்து நம்மளால் மேனுவலாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணி எடுக்க முடியும். நான் கையில் டிவைஸ் இல்லாதனால உங்கள்கிட்ட நான் வந்து காமிச்சு பேசாமல் இருக்கேன். பட் ஆக்சுவலி இந்த டைனாமிக் ரேஞ்ச் கண்ட்ரோல் பண்ணுறது சாம்சங்கோட கேமரா எக்ஸ்பிளைன் பண்ண ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், லிங்க் வேணால் கீழே தரேன், வேணுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ கேமரா ஃபோட்டோகிராஃபின்னு வரும்போது அந்த நைட் சைட் லோ லைட்டில் பிக்சல் நல்லாயிருக்கும். பட் டே லைட்டில் இல்லை உங்களுக்கு நேச்சுரல் கலரோட ஆர்டிஃபிஷியலாக கொஞ்சம் காமிச்சா எனக்கு பிடிக்கும் அப்படின்றவங்க சாம்சங் பக்கம் போகலாம். இன்னொன்று சாம்சங்கில் அந்த கேமரா யூஏ ஆப்ஷன்ஸு மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பெஸ்ட்டு. இது பிக்சலில் வந்து ஸ்டாக்காக ஸ்டாக்காக மட்டும்தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஆடான்ஸாக பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. அடுத்தபடியாக டிசைன்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் தான். பட் எனக்கு கூகுளோட பிக்சல் டிவைஸை கம்பேர் பண்ணும்போது சாம்சங்கோட அந்த எஸ் சீரிஸோட டிசைன் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. அடுத்தபடியாக பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது கூகுள் பிக்சலுக்கு நான் மார்க் தருவேன். ஏன் அப்படின்னா நான் பிக்சல் டிவைஸஸில் பேட்டரிலாம் கம்மியாக இருக்கும், ஆனாலும் பார்த்திங்கன்னா எனக்கு நார்மல் யூசேஜுக்கு ஒரு நாள் தாங்குச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா கேமு அது இதுன்னு விளாடும் போது பார்த்திங்கன்னா குறையும். ஆனால் சாம்சங்கில் வந்து அப்படி இருக்காது. ஸோ அது வந்து பிக்சலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். அதுக்குன்னு மொக்கல்லாம் நான் சொல்லிட மாட்டேன், இதை கம்பேர் பண்ணும்போது அது கம்மின்றேன். அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ். இப்போ இங்கிட்ட சாம்சங்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் எக்ஸினோஸை கொடுத்து தாளிக்கிறேன். அதே அதர் கண்ட்ரியில் லான்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 லேட்டஸ்ட் ப்ராசர் எதுவும் அதை வச்சு கொடுத்துட்றான். எக்ஸினோஸும் நமக்கு ஒரு தலைவலி. அதே எக்ஸினோஸை தான் பார்த்திங்கன்னா கூகுள் கிட்ட விற்று அவங்க அதுக்கேற்ற மாதிரி கான்ஃபிகர் பண்ணி கூகுள் டென்சார் G3, G2, G1 இப்போ G4 9 சீரீஸில் பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ அவன் அதை பண்ணான், அதுவுமே பார்த்திங்கன்னா ஹீட்டாக தான் இருக்குது. அந்த G4 ப்ராசரே பார்த்திங்கன்னா இப்போ பெஞ்ச்மார்க் ஸ்கோரில் டெஸ்ட் பண்ணும் போது ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 பார்த்திங்கன்னா ஒரு 12 லட்சம் இருக்குது அப்படின்னா இது 8 லட்சமோ என்னமோ தான் இருக்குது. அவ்வளோ மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் அதுவும் ஃப்ளாக்ஷிப் லெவலில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் தான், இன்றைக்கி தேதிக்கு பக்காவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு தான் சொல்கிறாங்க. ஸோ இது கூகுள் டென்சார்லேயுமே ஹீட்டிங் இஷ்யூஸ் வரத்தான் செய்யுது. சாம்சங்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த எக்ஸினோஸில் வந்து பல பஞ்சாயத்தில் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு சில ப்ராசர் மட்டும் தப்பிச்சு பொழைச்சி நல்லா பண்ணுது அப்படின்ற பேர் எடுக்கும். அது எதுன்னு நமக்கு தெரியாது, இங்கி பிங்கி பாங்கி போட்ட மாதிரி தான் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணிட்டு தெரிவானுங்க. ஸோ இது வந்து ஒரு இது. ஆனால் நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கூகுளாக சாம்சங்கான்னு கேட்டிங்கன்னா 180% பேர் சாம்சங் பக்கம் தான் போவாங்க. கூகுளோட ஒன் ஆஃப் அந்த யூஏ பிடிக்கும், இண்டிவிஜுவலாக அந்த பிராண்டை பிடிக்கும், அதில் உள்ள கேமரா பிடிக்கும், அந்த ப்ரோ மோட் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் பிக்சலை சூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி காமனாக எல்லாருக்கிட்டையும் கேட்கும் போது சாம்சங் தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஃபோன். ஸோ இது இப்படி தான். உங்களுக்கு நடிப்பு அரக்கன் விக்ரமை பிடிக்குமா இல்லை இளைய தளபதி விஜயை பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்ரம் சாருக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க, விஜய் சாருக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி எல்லோரும் விஜய் சாரோட படத்துக்கு தான் போவாங்க. ஸோ விஜய் தான் பார்த்திங்கன்னா சாம்சங், இங்கிட்ட விக்ரம் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சல். ஸோ ஒன்றுக்கு சளைச்சது இல்லை. ஆனால் மக்களோட சூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது. இதை தான் சிம்பிளாக சொல்கிறதுக்கு தான் விஜய் சாரையும் விக்ரம் சாரையும் கம்பேர் பண்ணேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். அதே மாதிரி தங்கலாம்லாம் யாரும் பார்த்துட்டீங்க, கோட்டுக்கு யாரெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்றதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இல்லாட்டி நம்ம சினிமா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், மதுரை FDFS, ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. இவனை லான்ச் பண்ணும்போது 50,000 60,000 வரைக்கும் பேஸ் வேரியண்ட் வச்சுருக்கான். இவனா அந்த நார்மல் S4 சீரீஸாக இருக்கட்டும், இல்லை S24 ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் S24 அல்ட்ரா, அப்புறம் S24 ஃபோல்டு
ஃபோல்டு 6 ஃபோல்டு ஃப்ளிப் 5 ஃபோல்டு ஃப்ளிப் 6 இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவனும் ப்ரைஸிங்கில் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணுற மாதிரி இல்லை. அவனோட ஃப்ளாக்ஷிப்பில் அவன் ₹1,00,000 தாண்டி வைக்கணும் ஆப்பிளுக்கு ஈக்குவலாக போகணும் தான் போகிறான். ஸோ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சாம்சங் கூகுளை கம்பேர் பண்ணும்போது ஒரு படி மேலே தான். ஆனால் என்னோடய பர்சனல் ஃபேவரேட் அந்த கேமராவில் நைட் சைட்டை பொறுத்த வரைக்கும் கூகுள் பிக்சல், மற்ற ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சாம்சங், டிசைனை பொறுத்த வரைக்கும் சாம்சங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைஸிங் வைஸ் பார்க்கும்போது கூகுள் பிக்சல் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது இப்போதைக்கு. யூஏயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கூகுள் பிடிக்கும், இருந்தாலும் இவனை ஒரு படி பிடிக்கும். ஸோ இது வந்து என்னோடய ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் யாராச்சும் கூகுள் பிக்சல் டிவைஸை லவ் பண்ணி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது என்ன மாடல் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த S24 அல்ட்ராவை பற்றி யூஸ் பண்ணி பார்த்து நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஆல்ரெடி S24 அல்ட்ராக்கு டெடிக்கேட்டட் வீடியோ எல்லாமே போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். கீழே வேணால் லிங்க் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். இன்ஸ்டாவில் வந்து சொல்லுங்கள், நம்ம ஸ்டோரியில் ஏதாச்சும் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம் பேஜோட லிங்க் கீழே தரேன், மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸ்க்ளூசிவாக நிறைய அப்டேட் பார்த்திங்கன்னா ஸ்டோரிலையும் போஸ்ட்லேயும் வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகேவா? தேங்க்யூ, பை பை. இன்னொன்று இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது? ஒன்றும் இல்லை, வாசலுக்கு எப்பயுமே அங்கிட்டு நின்று வீடியோ எடுப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கிறனால இப்படி வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கா அப்படின்றதே கமெண்ட் செக்ஷன். ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.